சின்ன கடை வச்சு ஒரு கால் ட்ரை பண்ணேன். கரெக்டாக உடஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்துருக்கு. அது ஒன்று போயிடுச்சுன்னா அப்படியே விட்டு வந்துட்டு நோட்டி எடுத்துக்கு. வந்துச்சுப்பா. சொல்லுவா சொல்ல எப்படின்னா உடைக்க போற? என்ன பண்ண போறோம்னா காலு போனீங்கல்ல. சரி சொல்லு சரி. இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தான் வந்து எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல, இதுலயும் தெரியல. இன்னும் சொல்லணும் இவ்வளவு நேரம் வந்து பேசியிருந்தேங்க. நான் சொன்ன மாதிரி அர்த்தனா, அதாவது 100ல் 60% சுத்தியா எடுத்துடலாம். அந்த 40% தான் தட்டி வைக்கிற மாதிரி வரும். சும்மா ஒரு நூக்கு போட்டு ஏய் நீ காங்கிரீட் போட்டுதான் வருன்றா. உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது வந்து இதுதான் உங்களுக்கு வந்து தூணு, அதை நீ புடிச்சுங்கிற தூணு. அடியில வந்து காங்கிரீட் போட்டு அந்த பிளக் புடுங்காத. இது வந்து அடியில காங்கிரீட் போட்டு இருக்குது. இப்படி தரையோட அட்டாச் இருக்குது. நான் சொல்றது என்னன்னா, அதோட அரு சுத்தி அறுக்குது. அப்படி நீ தள்ளும் போது இந்த பாதியில வந்து உடஞ்சிடும். நான் சொல்றேன் இந்த பாதியில சண்டை உடையுமா? நீ நட்லா நான் தான் அறுக்கு சொல்றேன். பாதியில உடைச்சிருக்கிறேன். இப்படி தள்ளும் போது எப்படி உடையாம இருக்குமா? அதுக்குதான் கீழே அறுக்குறியா இல்லையாப்பா? ஏப்பா நீ கீழே இருக்கிறப்பா அந்த 12 அடி வந்து போகும்போது சென்டர்ல வந்து பேலன்ஸ் வந்து ஜம்ப் இந்த ஏறிட்டு போகும்போது ஜம்ப் பண்ணும் போதே வந்து அந்த பாதியில் புட்டுக்குது வந்து. அதுக்கப்புறம் இது ரெக்கார்ட் ஆகுதே இல்லைன்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி இது கண்டுபிடிச்சு எனக்கு தெரியலையே. லைவ் எனக்கு தெரியல. கீழே இதோட எடுத்துறியா? அறுத்துட்டு இந்த மேல இந்த சொடத்து கீழே இந்த மேல இருக்கிறது இப்படி அடுத்து ஸ்கொயர்ல எடுத்துடணும். குளிச்சு அப்படியே வைக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். நான் சொல்ல புரியுதா இருக்கா? எனக்கு புரியுது, நல்லா புரிஞ்சிச்சு. நீ ஒரு இன்ஜினியரை பக்கத்துல உட்கார வச்சுன்னு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தேன். ஒயரிங் பண்றது இன்ஜினியர், மொத்தத்துல இன்ஜினியர் தானே.